வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து மே 26ஆம் தேதிக்கான ஒரு சிந்தனையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது ஏதோ பெரிய தத்துவ கிளாஸ்லாம் கிடையாதுங்க. நம்மள நாமே ஈஸியா புரிஞ்சுக்க போற ஒரு அருமையான தேடல். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அஸ்பர்ஷ யோகம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மால நம்மள விட்டு ஓட முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்ல? சாதாரணமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா உடனே எங்கேயாவது தூரமா ஓடி போயிடலாம்டா சாமி அப்படின்னு தோணும். ஆபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம், வீட்டை விட்டு ஓடலாம், ஏன் இந்த ஊரை விட்டேக்குள்ள பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஆனா நம்ம மனச விட்டும் நம்மள விட்டும் நம்மால ஜஸ்ட் ஒரு இன்ச் தள்ளி போக முடியுமா? சான்ஸே இல்ல. கண்டிப்பா முடியாது. அந்த ஒரு ஆழமான உண்மையை தான் இப்போ நம்ம ஃபீல் பண்ண போறோம். சுவாமிஜி இது ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. என் ஆருயிரே, நீ எனக்கு புறம்பாயிருந்தால் அல்லவோ நான் உன்னை வந்தடைதல் என்பது ஏற்படுகிறது. நீயே நான் என்றுணர்ந்திருப்பேனாக. கேக்குறதுக்கு கொஞ்சம் பியோர் தமிழ்ல இலக்கிய நடையில இருக்கேன்னு பாக்குறீங்களா? மேட்டர் ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது, என் உயிரே, நீ என்னை விட்டு தனியா வேற எங்கேயாவது இருந்தா தானே நான் உன்னை தேடி வரணும். நீ வேற நான் வேற கிடையாது. நீயேதான் நான், நானேதான் நீ. நம்ம உயிர் வேற, நாம வேற இல்லங்க. நம்ம தேடுற அந்த நிம்மதியோ விஷயமோ நமக்கு வெளியில எங்கேயோ இல்ல. அது நாமாகவே இருக்கு அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தை தான் இது ப்ளீச்னு சுட்டி காட்டுது. இப்போ இதையே இப்படி வச்சுக்குவோமே, ஒருத்தரை மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம ஈஸியா மறைச்சிடலாம். நிறைய துணிய போட்டு மூடி வைக்கலாம், இல்ல ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி கூட வைக்கலாம். ஆனா ஒருத்தனை அவன்கிட்ட இருந்தே மறைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லல்ல. எனக்குள்ள இருக்கிற என் அறிவ, என் இருப்ப நான் என்ன மேஜிக் பண்ணாலும் எனக்குள்ள மறைக்கவே முடியாது. நீங்க கண்களை இருக்க மூடிட்டு ஒரு கும்முருட்டு ரூம்ல தனியா உட்கார்ந்திருந்தாலும் சரி, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களை விட்டு போகவே போகாது. உலகத்திலிருந்து உங்களை மறைச்சுக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளேயே உங்களை மறைக்க வழியே கிடையாது. இப்படி எப்பவுமே நம்மள விட்டு பிரியாம நம்ம கூடவே டிராவல் ஆகிற இந்த தொடர்ச்சியான உணர்வுக்கு பேருதான் பிரக்ஞை. பிரக்ஞை அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் சரி, எந்த ஒரு அவஸ்தையிலும், அதாவது முழிச்சிட்டு இருக்கும்போது, கனவு காணும்போது, இல்லாட்டி ஆழமா தூங்கும்போதுன்னு எந்த நிலையிலும் நம்மள விட்டு பிரியாத ஒரு தெள்ளத் தெளிவான உணர்வு. இப்போ நாம ரொம்ப டீப்பா தூங்கும்போது கூட காலையில எழுந்து, அப்பா நேத்து ராத்திரி செம்ம தூக்கம், எனக்கு உலகமே தெரியலன்னு சொல்றோம் இல்லையா? அந்த உலகமே தெரியாத தூக்கத்தை கூட வாட்ச் பண்ணி அதை உணர்ந்து காலையில நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு நிலை நமக்குள்ள இருக்கு பாருங்க, அதுதாங்க பிரக்ஞை. இதை விட்டு நாம எப்பவும் பிரியறதும் இல்ல, புதுசா போய் இதோட ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. சரிங்க, அப்போ இந்த அஸ்பர்ஷ யோகம்னா என்ன? இதுக்கு சிம்பிளா தொடாத யோகம்னு அர்த்தம். இப்போ நம்ம கையில இருக்கிற செல்போனையோ இல்ல லேப்டாப்பையோ நம்ம தொடுறோம். ஏன்னா அது வேற ஒரு பொருள், நாம வேற. ஆனா நம்மளோட உண்மையான தன்மையை நாம ஏதோ வெளியில தொலைச்சிட்டு புதுசா போய் தேடி கண்டுபிடிக்கிறதோ தொடுறதோ கிடையாது. ஒரு பொருளை தேடி போய் தொடலாம், ஆனா நீங்களே அந்த பொருளா இருக்கும்போது உங்களை நீங்களே எப்படி தொட முடியும்? தான் தன் மயமாயிருப்பது, அதாவது முழுமையா தன்னோட சுய உணர்விலே நிலைச்சிருக்கிறது தாங்க இந்த அஸ்பர்ஷ யோகம். நீங்க அடைய வேண்டிய ஃபைனல் டெஸ்டினேஷனே நீங்க தான் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தான் இது. இந்த ஒரு சூப்பரான தத்துவத்தை அப்படியே தாயுமானவர் பாட்டோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் ஆழமா புரியும். மாயா விகார மலமொழி சுத்தாவஸ்தை தோயா அருளே தொடரும் நாள் என்னாலோ. தாயுமானவர் எவ்வளவு ஏக்கத்தோட எவ்வளோ ஃபீல் பண்ணி இதை சொல்றார் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற மாயை, கன்ஃபியூஷன்ஸ், நமக்கு தேவையில்லாத ஆசைகள் இதெல்லாம் நீங்கி ஒரு பியோரான எந்த குறையும் இல்லாத அந்த அருளை நம்ம எப்போ போய் அடைய போறோம் அப்படின்னு அவர் உருகி கேட்கிறாரு. அந்த சுத்தாவஸ்தை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த முழுமையான பிரக்ஞை நிலை, எந்த ஒரு மாசும் இல்லாத நம்மளோட உண்மையான ஒரிஜினல் முகம். சோ இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த சுத்தாவஸ்தை நிலையை நாம் அடையும் நாள் எந்நாளோ? இது ஏதோ தாய்மானவர் மட்டும் கேட்ட கேள்வி கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்காக நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு மாஸ்டர் கேள்வி. நாம நம்மள விட்டு எங்கேயும் ஓட முடியாதுன்னும் நம்மளோட உண்மையான இயல்பு அந்த தூய்மையான பிரக்ஞதான்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமும் ஏன் நாம இந்த சின்ன சின்ன டென்ஷன் குழப்பங்கள்ல மாட்டிக்கிறோம்? அந்த தூய்மையான பீஸ்ஃபுல்லான நிலைய நாம எப்ப முழுமையா உணரப்போறோம்? இந்த கேள்விய அப்படியே உங்க மனசுக்குள்ள ஒரு விதை மாதிரி விதைச்சிட்டு இன்னைக்கு நாம இந்த தேடலை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன்.